ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கமளித்தார். பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த ராஜ்நாத் சிங், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக கூறினார். இந்திய மகளிரின் சிந்தூர் அழிக்கப்பட்டதற்கு பதிலடியாகவே தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும், பாகிஸ்தானில் தீவிரவாத இலக்குகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் தாக்குதலால் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும், ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த சாமானிய மக்கள் யாரும் குறிவைக்கப்படவில்லை என்றும் கூறினார். போரை நிறுத்த முதலில் பாகிஸ்தான் நாடே கோரிக்கை விடுத்தது என்றும், பாகிஸ்தானின் விமான தளங்கள் தாக்கப்பட்டதும் தாக்குதலை நிறுத்த அந்நாட்டு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் என்று கூறினார். வெறும் 22 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டதாகவும், 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்கள் ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது இந்தியா எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை என்றும், முப்படைகளின் அசாத்திய ஒருங்கிணைப்புக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்தார். எதிரி நாட்டின் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை என்றும், மாறாக நமது நாட்டு போர் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதைத்தான் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர் என்றும் விமர்சித்தார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகள் நாட்டு மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாக இல்லை என்றும் தெரிவித்தார். பெஹல்காம் தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹசீம் மூசா உட்பட 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. ஸ்ரீநகரின் ஹர்வான் மற்றும் லெட்வாஸ் பகுதியில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்கியது. மவுண்ட் மகாதேவில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் இதற்கு ஆபரேஷன் மகாதேவ் என பெயரிடப்பட்டது. இந்த நடவடிக்கையில் பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சுலைமான் என்ற ஹசீம் மூசா என்பவர் உள்ளிட்ட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் மூவரும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது. வனப்பகுதியிலிருந்து வந்த கிராஸ் டாக்கை சந்தேகித்த அதிகாரிகள் உள்ளூர் மக்களிடமும் தகவல்களை சேகரித்துள்ளனர். இதையடுத்து மகாதேவ் வனப்பகுதியில் தெர்மல் இமேஜிங், மல்டி ஸ்பெக்ட்ரல் மற்றும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ட்ரோன், லிடார் மற்றும் ஏஐ கண்காணிப்பு ட்ரோன்கள் உடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சந்தேக நபர்களை கண்டறிந்த அதிகாரிகள் அயர்ந்த தூக்கத்தில் இருந்த 3 தீவிரவாதிகளையும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தனர். அவர்களிடமிருந்து 17 கிரானைட்கள், ஒரு M4 கார்பைன் மற்றும் 2 AK-47 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆதார் எண், ரேஷன் அட்டை ஆகியவற்றை இருப்பிட ஆவணங்களாக பரிசீலிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியால் லட்சக்கணக்கில் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதார் எண், ரேஷன் அட்டை ஆகியவற்றை இருப்பிட ஆவணங்களாக பரிசீலிக்க வேண்டுமென வலியுறுத்திய நீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் திருத்த முறைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேலும் மனுக்கள் மீதான வாதங்களை முன்வைக்கும் விதமாக விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளது. மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என 19 வயது வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சாதனை படைத்துள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற மகளிர் செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த நட்சத்திர வீராங்கனைகள் திவ்யா தேஷ்முக் மற்றும் கோனேரு ஹம்பி பலப்பரீட்சை நடத்தினர். இறுதிப் போட்டியின் முதல் 2 சுற்றுகளும் டிராவில் முடிவடைந்த நிலையில் போட்டி டை பிரேக்கருக்கு சென்றது. இருவரும் முதன்முறை சாம்பியனாகும் நோக்கில் விளையாடியதால் போட்டி விறுவிறுப்பாக நகர்ந்தது. இறுதியாக 1.5க்கு 0.5 என்ற கணக்கில் கோனேரு ஹம்பியை வீழ்த்தி திவ்யா சாம்பியனாக உருவெடுத்தார். I think Divya's evaluation bar just hit. Here we are. Divya Deshmukh What the emotions. has done it, ladies and gentlemen. இதன் மூலம் மகளிர் உலக கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்த திவ்யா தேஷ்முக் இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையையும் பெற்றார். 19 வயதில் உலக சாம்பியனாக உருவெடுத்துள்ள திவ்யா தேஷ்முக்கை பல கோடி இந்திய ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றனர்.
உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற மகிழ்ச்சியில் தனது தாயாரை கட்டி அணைத்து திவ்யா தேஷ்முக் கண்ணீர் சிந்திய காட்சிகள் பார்ப்போரை நெகிழ வைத்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் திரு ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னாருக்கு ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்பு சர்வ அலங்காரத்தில் மஞ்சள் பட்டு உடுத்தி ஆண்டாளும் வெண்பட்டு உடுத்தி ஸ்ரீரங்கமன்னாரும் தேரில் எழுந்தருளினர். ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கம் மற்றும் அழகர் கோயில்களிலிருந்து வந்த பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட மங்கல பொருட்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவிந்தா கோஷங்களுடன் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டதே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதையடுத்து வருவாய்த்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வெள்ளம் பாதித்த இடங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி போன டைம் சொன்னாங்க. இடம் எல்லாம் ஒரு 9 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. இந்த லைன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வருஷம் இப்படியே தான் தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. நாங்களும் தந்தால் நாங்கள் போயிடுவோங்க. இடம் மட்டும் கொடுத்துட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? இருக்கிறது சாலை வீடு. இதெல்லாம் தண்ணியில் இதெல்லாம் எடுத்து போட்டால் எதுக்குமே ஆகாது. ஏதோ கலைஞர் காப்பீட்டத்தில் ஐயா கொஞ்சம் உதவி பண்ணாருன்னா நாங்கள் நல்ல முறையாக வீடு கட்டி போய்க்குவோங்க. இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த காப்புரிமை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 1.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரக்கோரி இளையராஜாவுக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு சோனி நிறுவனம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை மும்பையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி இளையராஜா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜராகி இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது. தாராபுரம் அருகே பட்டப்பகலில் தனியார் பள்ளி அருகே வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் அவரது சித்தப்பாவான தண்டபாணி என்பவருக்கு சொந்தமான தனியார் பள்ளி அருகே தலையில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இந்த சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொத்து பிரச்சனையில் முருகானந்தத்தின் தந்தை லிங்கசாமி கொலை செய்யப்பட்டதாகவும் இதில் அவரது சகோதரர் தண்டபாணிக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் கூறப்பட்டது. இப்படி இருக்க தண்டபாணிக்கு சொந்தமான பள்ளியில் சட்டவிரோதமாக கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக முருகானந்தம் வழக்கு தொடர்ந்திருந்தார். சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு முருகானந்தம் சென்றபோது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் கொலையை அரங்கேற்றியதாக முருகானந்தத்தின் சித்தப்பா தண்டபாணி, கூலிப்படையினர் 4 பேர் என 5 பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் அமைந்துள்ள ஔஷனேஸ்வர் மகாதேவ் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 உயிரிழந்தனர். 32 பேர் காயமடைந்தனர்.
ஸ்ரவண மாத திங்கட்கிழமையை முன்னிட்டு அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வருகை தந்தனர். இந்நிலையில் கோயிலில் இருந்த குரங்குகளால் மின்சார கம்பி அருந்து தகர கொட்டகையின் மீது விழுந்ததாகவும் இதனால் அலறியடித்துக் கொண்டு பயணிகள் வெளியேற முயன்ற போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் 2 உயிரிழந்த நிலையில் 32 பேர் காயமடைந்தனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உடனடியாக தங்களது எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக தாய்லாந்தும் கம்போடியாவும் ஒப்புக்கொண்டதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் 2 தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கு இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். கம்போடிய பிரதமர் ஹூன் மானெட் மற்றும் தாய்லாந்து தற்காலிக பிரதமர் பும்தம் வெச்சயாசாய் சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதை அடுத்து நள்ளிரவு 12 முதல் 2 நாடுகளுக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை 2 நாட்டு ராணுவ தளபதிகளும் சந்திக்க உள்ளனர்.